அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில மாணவரணியின் சார்பாக இலகுவாக மற்றும் குறைந்த படிப்பை படிப்பது எப்படி, குறைந்த படிப்பை படித்து அதிகமான மதிப்பெண்கள் பெறுவது எப்படி, குறைந்த நேரத்தில் படித்து குறைந்த நேரத்தை பயன்படுத்தி படித்து அதிகமான மதிப்பெண்கள் பெறுவது எப்படி என்பன போல விஷயங்கள் எல்லாம் ஒரு ஆதாரத்தின் அடிப்படையில் ஒரு அறிவியல் சார்ந்த விஷயங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் நாலாவது ஒரு டிப்பு. இது ஒரு டெக்னிக் கூட, ஒரு முக்கியமான ஒரு விஷயம். உலகளாவிய அளவில் எல்லா இடத்துலையும் அது பயன்படுத்தக்கூடும். வியாபாரத்திலிருந்து நம் வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய எல்லா விஷயங்களிலுமே இது பயன்படுத்தக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஒரு டெக்னிக். அல்ஹம்துலில்லாஹ், இது நம்ம பார்த்த பிறகு நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஆமாம் இல்லை, இப்படிலாம் இவ்வளோ விஷயங்கள் நம்மளை சுற்றியே நடக்குது, இவ்வளோ நாள் நமக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நமக்கு தெரியக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய டெக்னிக். இது எப்படி நாம் படிப்பில் கொண்டு வர்றது அப்படின்ற விஷயத்தை நாம் இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். அதாவது இந்த 4வது டெக்னிக்கை நாம் பார்க்குறோம். 3 டெக்னிக் பார்த்துருக்குறோம். அந்த 3 டெக்னிக்கில் எந்த சந்தேகம் இருந்தாலும் சரி, ஆலோசனைகள் இருந்தாலும் சரி, கருத்துக்கள் இருந்தாலும் சரி, இன்ஷா அல்லாஹ் நீங்கள் தாராளமாக ஒன்று மெசேஜ் அனுப்பலாம், இல்லை அந்த வீடியோக்களுக்கு கீழே கமெண்ட்டாக கொடுக்கலாம். இன்ஷா அல்லாஹ் முடிஞ்ச வரைக்கும் நாம் அதுக்கான பதிலை தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இது 4வது டெக்னிக். இன்ஷா அல்லாஹ் இதுவும் ஒரு ஆதாரத்தின் அடிப்படையில் நாம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள், டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் எல்லாமே ஒரு அதிகபட்சமான ஒரு புத்தகத்தை வைத்து எடுக்கக்கூடிய விஷயங்கள். முதல் விஷயம், கம்மியான படிப்பை படித்து எப்படி அதிகமான மதிப்பெண்கள் பெறுவது என்பதை இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் நம்ம பார்ப்போம். ஏன்னு கேட்டால் இப்போ நிறைய சாப்டர்ஸ் இருக்கும். அந்த நிறைய சாப்டர்ஸ் எல்லாமே படிக்க முடியலப்பா, ரொம்ப சிரமமாக இருக்குது. ஒரு +2 மாணவர் ஒருத்தர் கேட்டார், இப்போ 28 சாப்டர் இருக்குப்பா எக்கனாமிக்ஸில், என்னால் ஒன்றுமே புரியலை, ரொம்ப சிரமமாக இருக்குது, இந்த தடவை ப்ளூ பிரிண்ட் கூட கிடையாதான், ஒன்றுமே புரியல, ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ அப்போது பாஸ் ஆயிடணும் அப்படின்றது முதன்மையான நோக்கம். அப்படி இல்லைனா 60% மார்க் எடுக்கிறது முக்கியமான நோக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபஸ்ட் ரேங்க்லாம் ஏம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, உங்களுக்கான வீடியோ இது கிடையாது. ஆனால் உங்களுக்கு வேறு விஷயங்களில் இது பயன்படும். உலகளாவிய அளவில் நம்ம வெறும் படிப்பு மட்டுமே நம்ம வாழ்க்கை கிடையாது இல்லையா, நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம சோஷியலாக நம்ம இருக்கிறோம், 4 பேர்கிட்ட பழகிறோம், 4 விஷயங்கள் செய்கிறோம், நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணணும். மாத சம்பளம் வரும், மாத சம்பளத்தை மேனேஜ் பண்ணணும். இது போல் எல்லா விஷயங்களையும் மேனேஜ் பண்ணுறதுக்கு இது பயன்படும். ஆனால் மார்க்குக்கு ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறவங்க தயவு செய்து இது பார்க்க வேண்டாம். யார் யாரெல்லாம் பாஸ் பண்ணுறதுக்கு சிரமப்படுறீங்களோ, யார் யாரெல்லாம் பாஸ் மட்டும் பண்ணுறேன் அதிகமான மார்க் எடுக்க முடியலைன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கான ஒரு வீடியோவாக இருக்கும். ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக பாருங்கள். ரிச்சர்ட் கோச் அப்படின்ற ஒருத்தர் ஒரு புக் எழுதுறாரு. நம்ம எடுக்கக்கூடிய எல்லா விஷயமே புக்குடைய தழுவல்கள் தான். நாம் நிறைய புத்தகம் படித்து அந்த புத்தகத்திலேருந்து வரக்கூடிய தழுவல்கள் தான் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிறோம். மாணவர்களுக்கு பயன்படக்கூடிய தகவல்கள். இந்த ரிச்சர்ட் கோச் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், ஜென்ரலாக இது படிப்புக்குன்னு எழுதாமல் ஜென்ரலாக எழுதுறாரு. ஒரு புத்தகத்தை எழுதுறாரு. அந்த புத்தகத்துடைய பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா 80-20 பிரின்சிபல். இந்த 80-20 பிரின்சிபல் என்ன செய்யும், என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், உலகத்தில் நடைபெறக்கூடிய எல்லா இப்போது அந்த 80-20 பிரின்சிபலில் அவர் என்ன சொல்றார், உலகத்தில் நடைபெறக்கூடிய எல்லா விஷயங்களுமே அந்த 80-20 பிரின்சிபல் அடிப்படையில் தான் நடைபெறுது அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாரு. இவர் முன் வச்ச பிறகு எல்லாமே ஆலோசனை பண்ணி ஆராய்ச்சி செஞ்சு பார்க்குறாங்க. ஆமாப்பா, உலகத்தில் எல்லாமே இந்த 80-20 பிரின்சிபலில் தான் நடைபெறுது. அந்த 80-20 பிரின்சிபலில் ஒர்க் பண்ணுறது தான் ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்ற ஒரு வார்த்தையை கொண்டு வந்தாங்க. ஹார்ட் ஒர்க்குன்னு சொல்லிகிட்டு இருந்தவங்க ஸ்மார்ட் ஒர்க்கு, நீங்கள் நல்ல ஒரு அறிவாளித்தனமாக வேலை செய்யுங்க, ஹார்ட் ஒர்க் மட்டுமே வேலை செய்ய, ஸ்மார்ட் ஒர்க்கும் தேவைப்படும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் இந்த 80-20 பிரின்சிபலுக்கு பிறகு தான் வருது. இப்போ நம்ம பார்த்தோம்லையா, இந்த 80-20 பிரின்சிபல் பிறகு தான் ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்ற கான்செப்டே வருது. அதே போல் எல்லா விஷயத்தையும் அவங்க ஆராய்ச்சி பண்ணுறாங்க. எல்லாமே 80-20 தான் ஒர்க் ஆகுது. என்னப்பா இது 80-20 என்னதான் விஷயம் அப்படின்னா, பாரட்டோ அப்படின்றவர் முதல்ல கண்டுபிடிச்சிருக்காரு. PARETO. அந்த பாரட்டோ அப்படின்றவர் இதை கண்டுபிடிச்சி நிறைய விஷயங்களை இதை பண்ணிட்டு போயிருக்கார். ஸோ இப்போது பண்ணுறதுனால இந்த பாரட்டோ கண்டுபிடிச்ச இந்த விஷயத்தை தான் ரிச்சர்ட் கோச் உலகத்துக்கு தேவைப்படக்கூடிய அளவில் நிறைய விஷயங்களை பண்ணிவிட்டு நமக்காக போயிருக்கிறாங்க. இப்போது அதை நம்ம பார்ப்போம். இப்போது என்னென்னலாம் இந்த 80-20 பிரின்சிபல் எப்படிலாம் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, முதல்ல நம்ம வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய விஷயம், நம்ம வீட்டில் நம்முடைய கபோர்டில் நமக்காக வாங்கி வச்சுருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸுகளில் 20% ட்ரெஸ்ஸு தான் 80% நேரம் நாம் போடுறோம்.
ஆச்சரியமான விஷயம் தானே. ஆனால் சிந்திச்சு பார்த்தா நாம் இது நல்லா இருக்குதா, அது நல்லா இருக்குதா, இது நல்லா இருக்குதா, என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டு இது நல்லா இருக்காடா, அது நல்லா இருக்காடான்னு கேட்டு ட்ரெஸ் வாங்குவோம். ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வச்சு அம்மா கிட்ட காமிப்போம். பெண் பிள்ளையாக இருந்தால் அம்மா கிட்ட காமிச்சோமா நல்லா இருக்காமா ஃப்ரெண்டு கிட்ட கேட்போம். ஃபோட்டோ எடுத்து ஃப்ரெண்டு கழிச்சதை பற்றி அந்த ட்ரெஸ் எடுத்துருக்கிறேன், பெருநாளுக்கு ட்ரெஸ் எடுத்துருக்கேன்லாம் அனுப்புவோம். பிடிச்ச ட்ரெஸ்ஸு தான் நம்ம பீரோக்குள்ளே இருக்கும். ஆனால் அந்த பிடிச்ச ட்ரெஸ்ஸுலேயே குறிப்பிட்ட ஒரு சில ட்ரெஸ்ஸு தான் காலகாலத்துக்கு நிற்கும். 1 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு நிற்கும். மீதி எல்லாமே ஒரு தடவை சைஸு சரியாக இருக்காது, நம்ம பிடிக்காமல் போயிடும், அதோடைய குவாலிட்டி கம்மியாயிரும், ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். சிந்திச்சு பார்த்தீங்கன்னா அவங்க பீரோக்களில் இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸுகளில் 10 ட்ரெஸ் இருந்ததுன்னா, உதாரணத்துக்கு 10 ட்ரெஸ் இருந்ததுன்னா 2-3 ட்ரெஸ்ஸு தான் நீங்கள் 80% டைம் நீங்கள் போடுறீங்க. 80% டைம் நீங்கள் போடுறது அந்த 20% ட்ரெஸ்ஸு தான். உதாரணத்துக்கு சொன்னோன்னா ஸ்கூல் யூனிஃபார்ம் எடுத்துக்கோங்களேன். ஸ்கூல் யூனிஃபார்மை போடுறீங்கன்னு சொன்னால் 20% தான் உங்களால் அதை போட முடியும். கரெக்டாக இது போட்டு அந்த 20% ட்ரெஸ்ஸு தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 80% நீங்கள் போடுறீங்க. இது ஒரு விஷயம். அடுத்ததாக லேண்ட் இருக்குது, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நிலப்பரப்பில் 20% லேண்டு தான், 80% மினரல்ஸ் இருக்குது. நம்ம தேவைப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே 80% மினரல்ஸ். இப்போ உதாரணத்துக்கு மிடில் ஈஸ்ட் எடுத்துக்கோங்களேன். இந்த துபாய், சவுதி அரேபியா போன்ற இடத்துலலாம் பெட்ரோல் அங்கே தான் இருக்கிறதுலே அதிகபட்சமாக கிடைக்குது. ஏன் ஆஃப்ரிக்கா இருக்குது, இந்தியா இருக்குது, அமெரிக்கா இருக்குது, ஆஸ்திரேலியா இருக்குது, ரஷ்யா போன்ற பெரிய பெரிய நாடுகள் இருக்குது. அங்கெல்லாம் இல்லாத விஷயம் எங்கே இருக்குது, வெறும் மிடில் ஈஸ்டில் மட்டும்தான் இருக்குது. அங்கே கிடைக்கக்கூடிய பெட்ரோல் தான் உலகளாவிய அளவில் பயன்படுத்துகிறாங்க. மீதி மினரல்ஸ், அதாவது பெட்ரோல் மட்டும் கிடையாது, எல்லாமே தான் மினரல்ஸ். ஆனால் ஒரு குறிப்பிட்டு சொல்கிறோம், 20% நிலப்பரப்பு தான் 80% மினரல்ஸ் கொடுக்குது. இது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். அதே போல் நம்ம சென்னையில் எடுத்துக்கிட்டால் இது பொருந்துமான்னு தெரியல, இருந்தாலும் தாராளமாக நான் என்னை பொறுத்த வரைக்கும் தாராளமாக பொருந்தும். 20% ரோடு தான் 80% டிராஃபிக் இருக்கும். குறிப்பாக நம்ம சொல்லணும்னு சொன்னால் வட சென்னை மாவட்டம். இப்போது ரீசெண்டாக வட சென்னையில் கொரோனா இல்லை, வட சென்னை கெத்துலாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அல்லாஹ்க்கே புகழ் அனைத்தும், அல்லாஹ்கிட்ட துவா செய்வோம். இதில் நம்ம பெருமை அடிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது, அல்லாஹுக்கு தான் புகழ் அனைத்தும். அந்த நார்த் சென்னையில் தான் டிராஃபிக் ரொம்ப ரொம்ப அதிகம். நீங்கள் சவுத்து போயிட்டீங்கன்னு சொன்னால் நல்ல ஸ்பீடு, எல்லா இடத்துலையும் நீங்கள் ஏர்போர்ட் வரைக்கும் தாராளமாக, கிண்டியை தாண்டி ஏர்போர்ட் வரைக்கும் அங்கங்கே கொஞ்சம் சிக்னல் இடத்துல கொஞ்சம் நிற்குமே தவிர வண்டி ஃப்ளோவாக போயிட்டே இருக்கும். ஆனால் நார்த் சென்னையை பொறுத்த வரைக்கும் நமக்கு அங்கங்கே நிற்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு நிலவரம் இருக்கும். ஆனால் சொல்கிறது கணக்குப்படி 20% ரோடுகளில் தான் 80% டிராஃபிக் இருக்குது. அதே போல் அடுத்ததாக 20% டிரைவர் தான் 80% ஆக்சிடெண்ட்டை காசு பண்ணுறாங்க. இது எல்லா இடத்துலையும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அந்த புக்கை வாங்கி படிங்க, ரொம்ப முக்கியமான ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். இதுக்கு அடுத்து இந்த 80-20 பிரின்சிபல்னால் என்ன, எப்படி நம்ம படிப்பில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முதல்ல நாம் இந்த இது என்ன சொல்லுதுன்னா 20% தான் 80% இதுத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. படிப்பை பொறுத்த வரைக்கும் 20% எடுக்கிறது ரொம்ப சிரமம். ஏன் சிரமம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுறதுக்கு ஒரு பேட்டர்ன் வச்சுருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு 5 யூனிட் இருக்குன்னா 5 யூனிட்லேருந்து ஒவ்வொரு கொஸ்டின் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம எப்படி, ஆனால் இதுக்கும் அப்ளை ஆகும். எப்படி அப்ளை ஆகும்னு கேட்டால், 5 யூனிட் இருந்துச்சுன்னு சொன்னால் 4 யூனிட்டு மட்டுமே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், 4 யூனிட் மட்டுமே நீங்கள் படிங்க. 4 யூனிட் படிச்சிங்கன்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் 60-70 மார்க் வந்துடும். 5ஆவது யூனிட் சுத்தமாக விட்டுருங்க, தொடவே தொடாதீங்க. எந்த யூனிட் கஷ்டமாக தெரியுதோ, இந்த சாப்டர் மட்டும் புரியவே மாட்டேங்குதுப்பா, என்னவோ பண்ணி பார்க்குறேன் புரியலை அப்படின்னு இருக்கிறீங்களா, அந்த சாப்டர் மட்டும் விட்டுட்டு மீதி 4 யூனிட் படிங்க. அதை ஒருத்தர் சொன்னார் இல்லையா, 28 சாப்டர் இருக்குது சார் எக்கனாமிக்ஸில், என்ன செய்கிறதுன்னு தெரியல. 28 சாப்டர் இருக்குதா, அதில் 80% 22 சாப்டர் மட்டும் படிங்க, மீதி 6 சாப்டர் விட்டுருங்க. 6 சாப்டர் சாதாரண விஷயமா நினச்சி பாருங்களேன். 6 சாப்டர் விட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 60 மார்க்கு குறைஞ்சபட்சம் வரும் அந்த படித்த படிப்பில் இருந்து. அதை முழுமையாக படிச்சிருங்க. 28 சாப்டருக்கும் 22 சாப்டர் தானா அப்படின்னு பார்க்குறதுக்கு வித்தியாசம் இருக்குது இல்லையா, அந்த கான்செப்ட் தான் இந்த கான்செப்ட். சரிங்களா. அதே போல் சயின்ஸில் 15 சாப்டர் இருந்தால் 12 சாப்டர் மட்டும் படிங்க, மீதி எல்லாம் விட்டுருங்க. இதுதான் நான் மறுபடியும் சொல்கிறேன், யார் பாஸ் ஆகிறதுக்கு சிரமப்படுறீங்களோ, யாரெல்லாம் பாஸ் ஆகிறேன் அதிக மார்க் எடுக்க முடியலன்னு சிரமப்படுறீங்களோ அவங்களுக்கான விஷயம் மட்டும்தான். ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறவங்களுக்கு இது வேண்டாம். அதே போல் இன்னொரு விஷயம், எல்லா சாப்டரும் படிக்காமல் இது இன்னொரு வகையில் இது சாப்டர்ஸ் வகையான பிரிக்கிறோம். மிஸ்ஸுங்கெல்லாம் இம்பார்ட்டண்ட், டீச்சர்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் சொன்னாங்களா, இந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் மட்டுமே படித்தா கூட ஒரு சில பேருக்கு போதுமே, அதுவே ஒரு சில பேருக்கு ஒர்க் ஆகும். ஆனால் இப்போதைக்கு ப்ளூ பிரிண்ட் இல்லாததுனால இப்பொழுதைக்கு இந்த டாப்பிக்கில் இருந்தால் நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் இந்த விஷயங்களை. இது எல்லா விஷயத்துக்கும் அப்ளை பண்ணலாம். பிஸ்னஸில் கூட 20% கஸ்டமர் தான் 80% லாபத்தை கொடுப்பாங்க. 20% சரக்கு தான் 80% வியாபாரம் நடக்கும். நம்மளுடைய மொத்த இதில் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இந்த 20%த்தில் நல்ல டார்கெட் பண்ணி கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்களோ அவங்க நல்ல லாபத்தை
ஈட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் இந்த பிரின்சிபல். இன்ஷா அல்லாஹ் இன்னும் அதிகமான விஷயங்களை பார்க்கலாம். அதான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக படிப்பு இலகுவான முறையில் ஆக்குவதற்காக வரக்கூடிய தொடர்ச்சியான விஷயங்கள். இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா அல்ஹம்துலில்லாஹ் மக்கள் கொண்டு போய் சேருங்க. உங்களுடைய துஆவை எதிர்பார்த்தவர்களாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில மாணவர் அணி இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் இன்னும் மேலதிகமான தகவலை ஏதாவது நாங்கள் சொல்லணும் நீங்கள் நினச்சிங்கன்னா இது பற்றி சொல்லுங்கள், இது பற்றி சொன்னால் மக்கள் கொண்டு போய் சென்றடையும், இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. எல்லா வகையும் நாங்கள் எதிர்பார்த்து எல்லா விஷயத்தையும் உள்வாங்கி நம்ம நடத்தக்கூடிய இடத்துல தான் இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரியட்டும். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.